ம். வணக்கம். இந்த எபிசோட்ல எத பத்தி பார்க்க போறோம்னா, உசுமாகி. உசுமாகி நருட்டோ கிடையாது. உசுமாகி ஸ்பைரல் இன்டூ த ஹாரர்ன்னு சொல்லிட்டு ஒரு மாங்கா இருக்கு. எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு மாங்கா. ரொம்ப ஈஸியாவே புரியும். ஸோ அந்த மாங்கா பத்தி தான் இன்னைக்கு நெறைய பேச போறோம். ம். அஸ்வின் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த உசுமாகி ஏன்னா நீ தான் எனக்கு இன்ட்ரோ பண்ண. இந்த மாங்கா உனக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் வந்து மேங்கா வந்து படிக்கிற பழக்கம் வந்து எனக்கு கிடையாது. ஆ எனக்கும் தான் நெறைய பேருக்கு கிடையாது. ஆமா. இல்ல. ஆ ம். நான் வந்து சும்மா நெட்ல கிடைக்கிற காமிக்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நம்ம மால்ல சின்ன பக்கத்துல இருக்க கடையிலலாம் போகும்போது, ம். இந்த மேங்காஸ் மட்டும் தனியா பிரிச்சு வச்சிருக்கும். தேடி பார்த்தா எல்லாமே வந்து இப்ப நருட்டோ சீரிஸ்ல வந்து ஒரு 80 புக் இருக்கும். அதுல ஒரு ஒரு வால்யூம் ஒரு ஒரு பெரிய தடி புக் இருக்கும். பெருசா இருக்கும். குறைஞ்சது ரூ. 700 இருக்கும். அதாவது நீ அதுல வந்து 80ல 1 வாங்கலாம். ரூ. 700. ஆமா. அவ்வளோ பிரைஸியா இருக்கும். அப்ப மொத்தமா வாங்கும்போது காசு எங்கேயோ பயங்கரமா போயிடும். போயிடும். நான் நருட்டோ ஒரு சும்மா ஒரு காம்போவ பார்த்தா ஒரு 20,000 கிட்ட வரும். ஆமா. ம். அப்படிலாம் வாங்க வேண்டியது. ஆனா, முழுசா ஏதாவது கம்ப்ளீட்டா கொஞ்சம் பேஜ்லயே முடியிற மாதிரி, அப்படின்ற மாரி நான் கொஞ்சம் நெட்ல அங்க இங்கன்னு தேடி பார்த்தப்போ, உசுமாக்கி மட்டும் என் கண்ணுல பட்டுது. அது ம். வந்து ஒரு ரூ. 2000ன்னு நெனைக்கிறேன். ம். மொத்தமாவே. சரி ம். இவ்வளோ முடிஞ்சிருதே, இது மட்டும் நம்ம சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு வாங்கிர்லாமா அப்படின்ற ஒரு நோக்கம் முதல்ல வந்தது. ம். அப்புறம் நான் தேடி கண்டுபிடிச்சு அத படிக்க ஆரம்பிச்சேன். ம். அப்படி. ஆனா நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோ பண்ண. ம். மஸ்ட் ரீடர் மாங்கான்னு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, ம். உசுமாகி இந்த இது வந்து கண்டிப்பா ஒரு லிஸ்ட்ல வந்துரும். நெறைய பேர் ஃபர்ஸ்ட்டாவே சொல்லுவாங்க. இருந்தாலும் ம். டாப் 10க்குள்ள எல்லாருமே வந்து இந்த மாங்கா சொல்லிடுவாங்க. இந்த மாங்கா வந்து அனிமியா அடாப்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ம். நாளும் இல்ல, ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ம். பட் வந்து இது பெர்ஃபெக்ட்டா அடாப்ட் பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மாங்கா உள்ள இருந்தே பார்த்துரலாம். ஆமா. ஏன்னா இது வந்து ஒரு ஹாரர் மாங்கா. அந்த ஹாரர்ங்கிறது நம்ம நெறைய எப்படி பார்த்துருப்போம்னா, நார்மலா ஒரு பேய் இருக்கும். ம். அந்த பேய் வந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். அந்த மாரி தான் இருக்கும். பட் ஒசுமாகிங்கிறது வந்து ஒரு ஒரு ஷேப் தான் அது. ஒரு ஒரு சிட்டில ஒரு சிட்டில நெறைய ஸ்ட்ரேஞ்சான திங் நடக்குது. ம். அது எல்லாமே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா இருக்குன்னா அந்த ஷேப் தான். ஸ்பைரல் ஷேப்ல இருக்கனால நடக்கிற பிரச்சனையா தான் எல்லாமே இருக்கு. ஆமா. எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்பைரல் ஷேப்ல இவ்ளோ விஷயங்கள் இருக்கான்னே எனக்கு இது படிக்கிறதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆமாமா. காமனா நம்ம வந்து ஒரு ஷேப்லாம் பார்க்க மாட்டோம். இப்போ வந்து ஒரு மைசூர் பாக்கு வாங்குறேன்னு வச்சுக்கவே, ம். சின்னதா இருக்கு, பெருசா இருக்குன்னு தான் பார்ப்போம். இது வந்து ம். என்ன ஷேப்ல இருக்கு? இது வந்து நம்ம ஸ்கூல்ல சொல்லுவாங்கல்ல, செவ்வக வடிவமா இருக்கு. அந்த மாரி நான் பார்க்குறது இல்லல்ல. ஆ. பட் எனக்கு இதுக்கப்புறம் வந்து அந்த ஷேப்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அ அப்படிதான் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆமா. யாருன்னா கிரி. ம். கிரிங்கிறது வந்து புரோட்டகனிஸ்ட். அதே மாரி வந்து சியுன்ஜி. அவங்க 2 பேரும் தான். அவங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவார்ல, ஆமா. அந்த பொண்ணு. ம். என்னடா அ ஏன்னா அந்த பொண்ணு வந்து அவன லவ் பண்ணும். ஆமா. ஒரு பாய் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கவே. ஆமா. அப்போ அவங்க அப்பாவ பார்த்தோனேயும் அவர் ஸ்ட்ரேஞ்சா பண்ணிருப்பாரு. நான் எங்க இது போக போகுதுன்னு தெரியலன்னு பார்த்தேன். ம். பட் அடுத்தடுத்த ஸ்டெப்லேருந்து நம்மள பயமுறுத்தி விட்டானுங்க. ஆமா, அந்த ஆமா. ஸ்பைரல் ஷேப்ல இருக்க ஒண்ணு. இவங்க அப்பா அ. கிரியோட அப்பா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நெறைய செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப பானை செய்றோம்ல, ஆமா. அந்த மாரி வந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பாரு. ம். அப்பதான் அது சுத்துறதே ஸ்பைரல். ஆமா, ஆமா. அவருகிட்ட போயிட்டு வந்து அந்த ம், வடிவத்தில ஸ்பைரல் வடிவமா ஆக்சுவலி நாவலுடைய டைட்டில் வந்து உசுமாக்கின்னு இருக்கு இல்லையா? ம். உசுமாக்கியே வந்து ஸ்பைரல் தான். ஸ்பைரல் தான். அது ஸ்பைரல் அல்லது வந்து அந்த நீர் சுழல் அந்த ம், மாதிரி அர்த்தத்தில வருதாம். ம், அது வந்து அந்த ஊர்ல நடக்கக்கூடிய எல்லா ஹாரர் இன்சிடென்ட்ஸ்க்கு பின்னாடியும் அந்த ஸ்பைரல்ன்ற அந்த வடிவம் வந்து அது மட்டும் ஒற்றுமையா இருக்கு. அது எதனால நடக்குது? ம். அப்படின்றத நோக்கி தோண்டி தோண்டி போனா ரொம்ப ஹாரர் வந்து ஒவ்வொரு சாப்டர்லயும் வந்து இதுவாகுது. குறிப்பா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நான் ரொம்ப ஏன் அரண்டு போய் அத பார்த்தேன்னா, ம். ஆ ஃபர்ஸ்ட்டா, செகண்டான்னு தெரியல. அந்த கண்ணு வந்து ஆமா, ஒருத்தனுக்கு ஃபர்ஸ்ட்டு தான். சுழல்றது. அதாவது அது அவங்க வந்து அப்பா வரையப்பட்டிருக்கு. அது வந்து வீடியோ கிடையாது. ம். வரையப்பட்டிருக்கு. ஒரு ஒரு பிரதி தான் அது. அதிலேயே அந்த சுழல்றது வந்து என்னால அப்படியே உணர முடியுது. எனக்கு பயமா பயம் இருக்கு. வருது. ரொம்ப அவருடைய அந்த ரியலிஸ்டிக்னெஸ் இருக்கு இல்லையா? அந்த அ அ ஹியூமன் உடம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரைஞ்சிருக்கிறது, அது ரொம்ப பயங்கரமா பயமுறுத்துறது. குறிப்பா வரையறவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, கண் வந்து வெறுமனே தட்டையான பரப்புல இருக்கிறது இல்லப்பா. ஒழுங்கா பாரு. கண் வந்து ஒரு பாலு. ம், உருண்ட. கண் ம். வந்து பெர்ஃபெக்ட்டா உருண்டையா இருக்கு. அந்த கிரியுடைய கண்கள் வந்து ஆமா. பயமுறுத்துற இடத்துல அவளுடைய எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அந்த கண் அது பெர்ஃபெக்ட்டா வரைஞ்சா மட்டும் தான் அந்த மாரி வரும். வரைஞ்சு தள்ளியிருக்காரு. ஆமா. அப்போ ஒரு ஒரு ட்ரெய்லர் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. பிளாக் ம். அண்ட் ஒயிட்ல. ஆ. பட் அது வந்து அதில இருக்க மாதிரியே ஓரளவுக்கு இருக்க மாரி நான் பார்க்குறேன். ஃபுல்லா ம். கலர்ல வந்ததுன்னா, பெர்சனலா எனக்கு வந்து அது பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்தாலே பெட்டரா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆமா, ஆமா. இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்போ வந்து அனிமில வந்து ஒரு ஒரு ஃபீலிங்க வந்து நமக்கு அப்படியே புரிய வைக்கிறதுங்கிறதே ஒரு கஷ்டம் தான். ம். ஓகேவா? ஆனா இது வரையிறதிலேயே அப்படி தெரியுது நமக்கு. ஆமா. இவங்க பயமா இருக்காங்க, இவங்க ம். அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத ம். எதுவுமே அந்த வார்த்தைய கூட நீங்க படிக்க வேண்டாம். ஆமா. அந்த பிக்சர பார்க்குறப்பயே நமக்கு தெரியுது. என்னய்யா மனுஷன் இப்படி வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அது ம். அந்த நாக்க சொலட்டுவார்ல ஃபர்ஸ்ட்டு. ஆ. ஸ்பைரலா சொலட்டி ஆ. காமிப்பார்ல. ஆ. அப்போ வந்து இத வந்து எப்படி இத அனிமேட் பண்றது? ஆ. இத வந்து அந்த அளவுக்கு தத்ரூவமா பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் வரும். ஏன்னா நான் சும்மா வெறுமனமே நாக்கு மட்டும் இருக்காது. அந்த ஆ.
நாக்குல அப்ப தேய்ச்சு அந்த அந்த சவுண்டு அது எல்லாமே இப்ப விஷுவல் மீடியம்னா பார்க்குறதுன்னா வேற தளம் இல்ல. இப்போ வந்து ம். ஜஸ்ட் இதுல படிச்சா போதும். அது விஷுவலா எப்படி அழுத்தமா கன்வே பண்றது? ஆனா அந்த அதுக்கு பொருத்தமான ஆள் வந்து மேபி அது ஒழுங்கா டிரான்ஸ்லேட் ஆமா. ஆகல. சுஞ்சி அனிமே. இத்தோங்கிறது ஒரு பெரிய மாஸ்டரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது. அவருக்கு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் ஃபுல் மாங்கா படிச்சுட்டு ஆமா. நெறைய அத போட்டுட்டு இருந்தாங்க. ஆமா. ஆ அதான் அந்த ஸ்பைரல் ம். அது வந்து இன்னொன்னு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எண்டுல பார்த்தேன்னா, அந்த ம். கதையே முடிஞ்ச மாதிரி இருக்கும். ம். அந்த எண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல நான். ஆ. அவங்க அப்பாவ தேடிட்டு இருப்பான். எங்கடா அவங்க அப்பாவா இருக்காரு? ஏன்னா அவரு ஒரு டைம்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பைரல் சாப்பிடுறது கூட ஸ்பைரலா இருக்குன்னு நெனைப்பாரு. ஆமா, ஆமா. சூப்பு குடிக்கிறப்ப கூட என்ன பண்ணுவாருன்னா, அத அப்படியே சு சுத்தி ஸ் விட்டு ஸ்பை சுழல் வரணும்னு பார்த்துட்டு சுழல் பண்ண இது குடிப்பாரு. அதே மாரி குளிக்கிறப்ப கூட தண்ணிய ஃபுல்லா ரொட்டேட் பண்ணி விட்டு, ஆமா. அப்படிதான் குளிப்பாரு. அ. ஸோ அவங்க அத கூட அவங்க கிரிக்கிட்ட அவன் சொல்லுவான். சொன்னப்ப கூட அவ சிரிப்பா. ம். "ஏய் யார்றா உங்க அப்பா என்னான்ட்டு? உனக்கு அப்படிதான் தெரியும். நீ ரியலா பார்க்கிறப்ப தான் உனக்கு" அவன் ஒரு மாரி அஃபெக்ட் ஆன மாரியா தான இருப்பான். ஏன்னா வீட்ல ஒரு மனுஷன் இப்படி பண்ணிட்டு இருந்தான்னா அவனுக்கு ஆமா. எப்படி அவன் இருக்கும்? ஓப்பனிங்லயே சொல்லுவான். இங்க இந்த ஊர்ல ஏதோ தப்பா இருக்கு. இருக்கு. அந்த ஒரு ஆத்துல இருந்து டிராகன் ஃப்ளை குளத்துல இருந்து எடுக்கிற மண்ணுல இருந்து தான் பாட்டரி எல்லாம் செய்வாங்க. ஏதோ ம். அங்க தப்பா தெரியுது. இந்த ஊர விட்டு எனக்கு போணும் போல இருக்குன்னு மாரி சொல்லிட்டே இருப்பான் ம். ஆரம்பத்துல. அதுதான் அப்ப ஃபைனலா பார்த்தா எங்கடா அவங்க அப்பா எங்க? அவங்க அப்பான்ட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து அவர் ஸ்பைரலே வெறுக்க ஆரம்பிச்சுருவாரு. எனக்கு வேணாம் அப்படின்ட்டு. ம். அவர் தான் கிரியோட அப்பாகிட்ட சொல்லியிருப்பாரு. ஸ்பைரல் ஷேப்ல எனக்கு செஞ்சு குடுங்கன்ட்டு. ஆமா. அவ கொண்டு வரப்ப அதெல்லாம் எனக்கு வேணாம். ஏன்னா, எனக்கு அதுக்கப்புறம் அவரே ஸ்பைரல் ஆயிட்டாரு. ஆமா. அப்புறம் அவரு அந்த ஸ்பைரல் ஆயிட்டாருன்றத நான் நிறுத்திப்போம் அவ்வளோதான். ஆ ஆமா, அது ஆமா. அவரே அது அந்த பிக்சர வந்து என்னால விட்டு மைண்ட்ல விட்டு இன்னும் போகவே இல்ல அத எனக்கு. நீங்க வந்து காலத்துக்கும் மறக்கவே மாட்டீங்க அந்த இமேஜ நான் ம். உறுதியா சொல்லுவேன். அப்புறம் அது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் இருக்கு. அடுத்தடுத்தது நம்ம என்ன நெனைப்போம், இத விட என்னடா பண்ணிற போறான்? எக்ஸ்டெண்ட் பண்ணணும்ல. அது ஆமா, கஷ்டம். ஆமா. ம். ஒரு சின்ன ஒரு கான்டென்ட் தானே. சரி முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன ஆகப்போதுன்னா, அடுத்த சாப்டர் போக அந்த ஸ்பைரல்ன்ற விஷயம் வந்து ம். இன்டென்ஸ் ஆகி நம்மளே ஒரு ஸ்பைரல்குள்ள போயிருவோம் இல்ல கடைசில. எனக்கு படிச்சு முடிச்சோனயும் ஸ்பைரல்லாம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ம். ஆஹா! நம்மலாம் அதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம்? பழைய படத்துல இந்த ஃபிளாஷ்பேக் போடுறப்ப ஸ்பைரல் போடுவாங்க. அந்த எல்லாம் ஞாபகம் வரும். அந்த ஸ்பைரல் அது புழுவ தொட்டா அது சுத்திட்டு நிக்குமே. சுத்திட்டு அது நிக்கும். எல்லாமே வருது, ஓடுது. அவங்க எனக்கு வந்து 2ண்ட் சாப்டர்லேருந்து தான் இவ்ளோ ஸ்பைரல் ஷேப் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சது அவங்க அம்மா. ம். பட் அவர் இறந்து அவர் புகையா கூட ஸ்பைரலா தான் போயிருக்கும். அப்பா! அவங்க அம்மாவுக்கு வந்து ஸ்பைரல் அவங்க ஒரு மாரி பயம் வந்துருன்னு வச்சுக்கவே. ம். பயம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்போ, ம். நர்ஸ் கொண்ட போட்டு வந்திருக்கும். ம். முடிய ஸ்பைரலா இருக்கு. ஆ! ஓ! டேய் அது அது வேணாம்டா. அது வேணாம்டா. அதான் ஏன்னா அவ்வளோ ஹாரர். ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் இல்ல தான். இன்னைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, ம். இவ்ளோ திங்ஸ் வந்து ஸ்பைரலா இருக்கா? பார்க்க முடியுமாங்கிறது எனக்கு புதுசா இருக்கு அது. ஆமா. அது அவங்க எப்படிலாம் கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்கன்னா, டாக்டர் பேசிட்டு இருக்கப்போ வந்து அந்த காதுக்குள்ள வந்து ஒரு ஸ்பைரல் ஒண்ணு இருக்கும். ஆமா. உள்ள ஆமா. நம்ம காது உறுப்புக்குள்ள. கேட்கிற அந்த அந்த உறுப்பு. இதுல. அத அந்த டைம் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ம். பெட்ல இருக்கப்போ யோசிக்கிறப்போ, ஆஹா! எனக்கு கேட்கிறதே ஸ்பைரலா கேட்குது. ஆ. ஸ்பைரலா இருக்கு, ஸ்பைரலா இருக்குன்ட்டு அவங்க முடி ஸ்பைரலா இருக்குன்னு மொட்டை அடிச்சுருவாங்க. காது ஸ்பைரலா இருக்குன்ட்டு என்ன பண்றது? ஆமா. அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணுவாங்க பாரு. அவன் கைய பார்ப்பாங்க. கையில இருக்க அந்த இதெல்லாம் ஸ்பைரலா தெரியும் ரேகை. அவங்களுக்கு. ரேகையெல்லாம் ஸ்பைரலா தெரியும். ஆமா. எல்லாத்தையும் கட் பண்ணுவாங்க. அப்பா! ஏய், அ சரி வேண்டாம். அவ அது மாரி கொசு வந்து அதாவது நெறைய சம்பவங்கள் இருக்கு. நம்ம குறிப்பா நெறைய சம்பவங்கள் சொல்லல. ரொம்ப கீயான சில ஒரு விஷயங்கள் ஒரு மட்டும் சொல்றோம். கிளிம்ஸ் மாரி நாங்க ஆமா. சொல்லிட்டு இருக்கோம். அதான். அப்புறமா வந்துட்டு எல்லாம் ரிவீல் பண்ணிட்டா கொஞ்சம் அது நல்லா இருக்காது படிக்க படிக்கும்போது. முடியுது. அதனால கொசுவுடைய கூட்டம் வந்து அந்த ஊர நிரப்பும். அது வேற சுழலா பறந்து வர மாரி ம். இருக்கும். எங்கெல்லாம் அந்த ஸ்பைரல கொண்டு வர முடியுமோ, அந்த ஆள் அந்த இறக்கியிருப்பாரு. அப்புறம் நேச்சர்ல இருக்க ஸ்பைரல்ஸ் எல்லாம் ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாரு. நம்பவே முடியாது ஆமா. நம்மளால. இப்போ இப்போ நீ நெனச்சு பாரு நமக்கு ஒரு மயக்கம் வருதுன்னு சொல்றோம்ல. ம். அதுவே ஸ்பைரல்ல இருக்குல்ல. ஆமா. அந்த இதெல்லாம் எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து, ஓ! இந்த ஷேப் உள்ளது இருக்கோ! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். இப்ப இந்த ஸ்பைரல்னு எடுத்துட்டோம்னா, ஒரு டைம்ல வந்து இதுல புரோட்டகனிஸ்ட்டே செத்து போயிருவான்னு நெனச்சுட்டேன் நான். ஆ. ஏன்னா, அது யார அஃபெக்ட் பண்ணுதோ அவங்க வந்து டெத் ஆயிடுவாங்க. ஆமா, 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 பார்த்தா ஆமா. இவன் சொல்லுவான், "உன் முடி சரியில்ல. உன் முடிய கட் பண்ணும்பான்." ம். ஓகே வந்து கட் பண்ணா பார்த்தா, கட் பண்ண முடியாது. அது நம்ம அவளே அஃபெக்ட் இருக்க பண்ணும். பூமி கூட ஸ்பைரலா தான சொல்றீங்க போல. ஏய், எனக்கு என்னமோ இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆமா, அந்த மாரி தான் இருக்கு. பார்த்தா அது ஃபுல்லா ஸ்பைரலா இருக்கும். ம். முடி வந்து என்னன்னா, முடி உடம்பு சரியில்லனாலோ, கொஞ்சம் நம்ம லீன் ஆயிட்டு இருக்கனால முடிய வெட்டுறா அப்படிம்பாங்க பார்த்திருக்கியா? ஆமாடா. ஏன்னா, உடம்புல இருக்க அந்த முடி வந்து வளரும். டேய் ஆக்சுவலி அந்த அந்த எனர்ஜி. ஆதர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த விட்டுட்டார்றா. நம்ம உடம்பு வந்து சின்ன சின்னதா இந்த மைக்ரோஸ்கோப்ல போய் போய் பார்த்தா கடைசில வந்து டிஎன்ஏ தானடா இருக்கும். ஐயய்யோ!
அதை விட்டுறா. நீ ஏன்டா அந்த அளவுக்கு போயிட்டு இருக்க? ஆமாடா, பயமா இருக்கா இல்லையா? நம்ம ஸ்பைரல் தான்டா நம்ம எல்லாருமே. ஓ, எல்லாருமே அதை தான் சொல்ல வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரேல இருக்கலாம். ஆ. அப்போ வந்து ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆயிட்டு இருக்குல்ல அவளுக்கு. ம். ஒருத்தி வந்து நானும் வந்து வர்றேன்னு சொல்லிட்டு ம். அவளுமே அந்த அட்டென்ஷனுக்காண்டி அவ முடி வந்து ஸ்பைரல் ஆக்குவா. ம். பார்த்தா அந்த ஸ்பைரலுக்கு வந்து என்ன தேவைன்னா அட்டென்ஷன் கிரியேட் ஆக அது growth ஆகிட்டே இருக்கு. ம். ஃபர்ஸ்ட் ஒன்னா தான் இருக்கும். ஃபைனலா பார்த்தோன்னா டோட்டல் ஆயிருங்களா, அதுக்கு வந்து அட்டென்ஷன் தான் தேவைப்படுது. ஆமா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அது இன்னும் ஒரு டோக்கியோல ஒரு சிட்டியா இல்ல ஜப்பான்ல ஒரு சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு சிட்டில நடக்கிற இதுதான் ம். எல்லாமே. ஆமா. பட் அது அட்டென்ஷன் கிடைச்சா ஜப்பான் ஃபுல்லாவே அப்படி ஆயிரும் போல இருக்கு. ஆமா. அந்த மாதிரியான ஒரு திங்கா இருக்கும். அது ரொம்ப இன்டென்ஸ் ஆனது. ஏன்னா நார்மலா வந்து முடி நிறைய இருக்கிறவங்களுக்கு அது உடம்புல ஒரு பகுதி சத்தம் வந்து உறிஞ்சுக்கும்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிடும் அதை. அவ அவ வளர்த்து வச்சிருப்பா பாரு. அவளும் ஒருத்தர் ஒன் சைடு லவ் பண்ற வருவான் பாத்திருக்கியா? ம். ஜாக்கி இந்த பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சாப்டர். டேய் ஆமாடா அவன்டா. அவன் அவன் வந்து ஸ்பைரலா செத்துருவான்டா அவன். அவன் அவன் அந்த அவன் வந்து அவனோட ஒரு ஹேபிட் பாத்துக்கவே, யாரா இருந்தாலும் அந்த மேஜிக் பண்றவங்க ஜம்ப் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கல்ல. ஆமா. இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் திறந்தோடனே டக்குன்னு மேல வந்து பொம்மை வந்துட்டு ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பொம்மை இருக்குல்ல. அந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருக்கான் அவன். டக்குன்னு பேசிட்டு இருக்கப்ப தவி வந்து அது மாதிரி பைத்தியங்க நிறைய பேர் இருப்பானுங்க. அப்படி அவன் வந்து எனக்கு என்ன அதுல இதுன்னா, அவன் வந்து ஒரு ஒரு முட்டாள்தனமா இறந்துருவான்னு வச்சுக்கவே, அது செத்ததுக்கு அப்புறம் வந்து அவனை எப்படி வந்து அந்த புதைச்சிருப்பாங்கன்னா, அவன் வந்து கார்ல அடிபட்டு தானே செத்துருப்பான். அந்த ஸ்ப்ரிங் அவன் உடம்புக்குள்ள இருந்து எடுக்காம போய் வச்சிருப்பானுங்க. அவங்க பேசிட்டு இருக்கல, அது ஜம்ப் பண்ணி வரும் அவங்க போயிட்டு அதை ஓப்பன் பண்றப்போ எனக்கு அந்த இதுல அந்த இதுதான் எனக்கு இன்னும் த்ரில்லர் ஆயிடுச்சு. இவன் செத்தது கூட ஓகே, அவன் லாஸ்ட் அந்த ஸ்ப்ரிங் எடுக்காம போச்சுட்டான்னு சொன்னான் பாத்தியா? ஆஹா, இது எப்படா கனெக்டடா வரும் அது கூட அப்படின்றது வந்து யோசிப்பான். ஆக்சுவலி அவன் டெத்ல கூட ஏதோ சம்திங் ஸ்பைரல் வந்து இருக்குது. அதை நான் ரிவீல் பண்ணல. பட் இது இன்னும் கூடுதல் அட்வான்ஸா இந்த எக்ஸ்ட்ரீமாடா நுணுக்கமாடா யோசிச்சுக்கிட்டு இருப்பேன்னு அந்த ஆதர் வந்து ஜுஞ்சிகிட்ட வந்து நம்மளை பைத்தியம் பிடிக்க வச்சிருக்காரு. ஆக்சுவலி அவரை பத்தி நான் படிச்சேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அவர் வந்து ஒரு 5 வயசு முதலே வந்து இந்த காமிக் புக் அவங்க அக்காக்கள் எல்லாம் வந்து அவருக்கு கதை சொல்லுவாங்களாம், பேய் கதைகள்லாம் சொல்லுவாங்களா, அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கு. தூங்க வைக்கிறது. ஆமா, அதுல அவருக்கு ரொம்ப ஆர்வமாகி அப்புறம் அவர் வந்து தொழில் ரீதியா வந்து ஒரு வரைகிறதும் கத்துக்கிறாரு. சைட் பை அவர் வந்து ஒரு தொழில் கல்வி, இந்த இது நமக்கு டூத் சம்பந்தமான பொருட்கள் தயாரிக்கிறது இருக்குல்ல, அந்த பல்லு செட்டு, அந்த டூத் டெக்னாலஜி அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை. ஆனா அது படிக்கும்போது மனுஷ உடல்களுக்குள்ள இருக்கிற அனாட்டமி, உடல் கூறியல், அதெல்லாம் அவருக்கு அதை பத்தி தேட ஆரம்பிச்சிருக்கு. இயல்பா வரைகிறவங்களுக்கு வந்து உடல் கூறு பத்தி தெரியும். நம்ம ஃபேஸில் வந்து ஃபேஸை வந்து 3ஆ பிரிப்பாங்க. அதை வந்து லைக் அந்த பாகத்தை இப்படி திருப்புனா அது 2 மடங்கு இருந்தால் அந்த சேம் டிஸ்டன்ஸ், அந்த மாதிரிலாம் ஒரு அனாட்டமிக்கலாக உடலுக்குள்ள என்ன இருக்கு, வெளியில் என்ன இருக்கு, எப்படி அது கட்டமைக்கப்பட்டு இருக்குன்றத இயல்பாக படிப்பாங்க. பட் அவர் இந்த என்ன சொல்றது, வரைகிறதுலையும் ஆர்வம் இருந்து அதை ப்ராக்டிக்கலாக அந்த பல்லு செட் செய்கிற ஒரு இதுலேயும் சேர்ந்து பண்ணுறதுனால அவர் ரொம்ப பயங்கரமாக அதை புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஏன்னா தெரியுது ஒரு கரெக்டாக. ஆமாம், அந்த வடிவத்தை ஒழுங்காக புரிஞ்சாதான் ஒரு வரைகிற மூஞ்சி இருக்குல்ல, அதை தவறாமல் திருப்பி வரைய முடியுது. ஏன்னா அது வந்து 2D டைமென்ஷனல் கார்ட்டூன் மாதிரி இருந்தால் பரவாயில்ல. லைக் வந்து நம்ம பழைய கார்ட்டூன் சிலதெல்லாம் பார்ப்போம். லைக் சிம்சன்ஸ் அப்படின்ற கார்ட்டூன்லாம் வந்து 2D, அது வந்து 3D கிடையாது. ஸ்பைடர்மேன்லாம் வந்து 3D. அது வந்து ஷேப் ஒழுங்கா ஒரு தலை இப்படி நேராக பார்க்குது, அது இப்படி சைடில் பார்க்குது. அப்போ என்ன மாற்றங்கள் நிகழுதுன்றதை புரிஞ்சிக்க முடிஞ்சவனால தான் அதை ஒழுங்காக கேரி அவுட் பண்ண முடியும். நார்மலாக வரையுது அது எக்ஸ்பிரஷனோட கொண்டு வரணும்ல. இப்போ வந்து ஒரு சாப்டர்ல வந்து ஒருத்தன் வருவான், ஓகேவா, மலையில நனைஞ்சிட்டு வருவான், கொடை கூட எடுத்துட்டு வந்துருக்க மாட்டான். அவன் வந்து அவனை பார்த்தோரையுமே எனக்கு பயம் வந்துருச்சு. கிளாஸுக்குள்ள என்ற சார் உள்ள வரலாமான்னு கேட்கலையே எனக்கு பயம் வந்துருச்சு. அவன் ஃபேஸ் அப்படி இருக்கு. அப்போ இப்போ இவ்வளவு நேரம் வந்து என்னன்னா, ஒரு ஸ்பைரல் வந்து எப்படி டெத் ஆனாங்கன்னு சொன்னதில்ல, இது வந்து அவன் எப்படி மாறுறாங்கிறது வந்து அந்த ஸ்பைரல்ல வந்து இது இருக்கும். அவன் நடந்து வருவான், ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அவன் கிளாஸ்ல கூட கிண்டல் பண்ணுவானுங்க, நம்மளாம் ஒரு டைம் ஒரு வேலையை பண்றது 100 பேர் பண்றதுக்கு அப்புறம் தான் பண்ணுவான், அந்த அவ்வளவு டைம் ஆகும் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்குவான். நம்ம 100 டைம் பண்ணோம்னா ஒரு டைம் அப்பதான் அவனால பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் அது முழுசா ரிவீல் பண்ணிடுவான்னா, ஸ்பைரல்ன்ற விஷயத்த வச்சுட்டு மொத்தமா அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா நீ எடுத்துட்டு அந்த டிஎன்ஏ விஷயத்தான அவர் தவற விட்டுட்டார். அதை மட்டும் நான் சொல்லுவேன். அதை எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு எடுத்துட்டு போக முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிருக்கான். அந்த சாப்டர்ல லாஸ்ட் அவன் ஒருத்தன் கிளாஸ்க்குள்ள வருவான், ஓகேவா, அதை பார்த்துட்டு வந்து அவ்வளோ அந்த பிக்சரை பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டேன். எப்பா எனக்கு இது போகுதுப்பா, எனக்கு அது வந்து எனக்கு இதோட இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படி எனக்கு அதை முடிச்சிருந்தாரு.
இப்போ அப்பதான் நம்ம சும்மா ஸ்னைல் எல்லாம் பார்த்துருப்போம். பட் அந்த ஷேப்ல இருக்கு அப்படிலாம் பார்த்துருக்க மாட்டோம்ல. அவர் ஆமாமா. அந்த அளவுக்கு அத டெப்த்தா இறங்கி ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதே ஆமா. மாரி தான் ஒரு பொண்ணு. ம். அந்த பொண்ணு எப்படின்னா ஒரு கேரக்டர்னா, இப்போ வந்து அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காண்டி ஏதாவது ஒரு கிரேசியா பண்ணிட்டு இருக்க ம். மாரியான ஒரு கேரக்டர்ன்னு வச்சுக்கவே. ம். சின்ன வயசுல அப்படி பண்ணிட்டு இருக்கப்போ, நெத்தியில வந்து அடிபட்டுரும். ஆ. ஆக்சுவலா அது என்னவாகும்னா, அது ஒரு அட்டென்ஷன் மாதிரி கிரியேட் ஆகி நெறைய பேருக்கு அந்த பொண்ணு பின்னாடி யார் பார்த்தாலும் அந்த பொண்ணு பின்னாடி பேச நெனைக்கிற மாதிரியான ஒரு இதாயிடும். ஆமா. ஒரு ஈர்ப்பாயிடும் அது. ஆ. தழும்பா இருந்தாலும். அது ம். நார்மலா இருக்க வரைக்கும். ம். கிரி என்ன பண்ணுவான்னா, ம். சிவிச்சிய பார்க்கலான்ட்டு கூட்டிட்டு போவா. ஆ. "ஓடி இங்க வராத நீ ஸ்பைரல்னு அடிச்சு விரட்டி விட்டுருவான்." ஓ! ஏன்னா அந்த பிறை ஷேப்ல இருக்கிறது வந்து அவனுக்கு ஸ்பைரலா தெரியும். ஆமா, ஆமா. எனக்கு வந்து அதுல என்னன்னா, ம். அது லாஸ்ட்ல டோட்டலா அவ ஸ்பைரலாவே மாறிடுவா. ஆமா. அவங்க அப்பா இன்னொருத்தன எடுக்கிறது, அந்த கொஞ்சம் கொஞ்சமா மாறும் பாத்தியா அந்த கண்ணுல இருந்து. ம். இப்போ ரீசென்ட்டா ஒரு டிஸ்கஷன் கூட நான் குவாரால பார்த்தேன். ம். என் 7 வயசு பொண்ணு வந்து உசுமாயி வந்து ரீட் பண்ணலான்ட்டு எடுத்திருக்கா. நான் குடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஐய்யய்யோ! ஏய் லூசு. பைத்தியம். ஆமா, அந்த குழந்தைங்க தயவு செஞ்சு படிக்காதீங்க. படிக்காதீங்க. பட் படிக்க அதுக்கு சொன்னா இன்னொருத்தர் படிச்சுருவாங்க. வேற வியூ குடுக்குறான். ம். அத நாங்க லாஸ்ட்ல சொல்றோம். ஆமா. அது என்னன்ட்டு அத நம்ம அந்த அந்த வியூலேருந்து நீங்க அப்புறம் பார்க்கலாம். ஆ. ஒரு ஆ. ஒரு பெட்டரான ஒரு டிஸ்கஷன் இருக்குல்ல. பட் இது மாரி நெறைய நம்ம சைடு வரவே மாட்டேங்குது. அதான் ஒரு ஃபீலிங்கா இருக்கு நமக்கு. ஒரு ஆமா. எடுத்துக்கிட்டு வேற வேற வியூல பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ ஆமா. அந்த இது வரணும். ம். அதே அந்த ரோ ஹவுஸ் வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்சிடென்ட் நடக்கும் பார்த்திருக்கியா? 2 பேர் லவ் பண்ணுவாங்க. அடேய் டேய் வேணான்டா அது. எல்லாம் வேண்டாம் போ. இல்ல அதான். அது ஒரு ஆமா. அது அது பாம்பு 2 அப்படி பண்ணிட்டு இருக்கிறத வந்து சண்டை போட்டுக்குது அடிவானுங்க. சண்டையெல்லாம் இல்ல. லவ் பண்ணிக்கிட்டு லவ் இருக்குது. பண்ணிட்டு இருக்குன்னு அ அது வந்து நம்ம காமெடின்னு நெனைப்போம்ல. ம். அந்த அந்த எண்டுக்கு அது தேவையான ஒண்ணா இருக்கும் அது. ஆமா, ஆமா, இல்ல அங்க போனா பீச்சுக்கு ஓடிருவோம் ம். அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. அப்ப ஆமா, அங்கேயே லவ்னா லவ்ல எதிர்ப்பாங்க தான் போல இருக்கு. ஆமா. அங்க மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? ஆமாடா. அது மட்டும் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா ஒரு மாரி லவ் பண்ற மோட்ல லவ் சேராம கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்ல தடையோட அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்கலாம் பார்க்க ரொம்ப கடுப்பா இருக்கும். ம். "டேய் முடியாதுடா. ம். நான் சேர்ந்து தான்டா ஆவோம்." அந்த இடத்துக்கு வருவாங்க. லாஸ்ட்ல என்னவா ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, ஆமா. அந்த அந்த இதுவுமே என்ன பயமுறுத்தி விட்டுச்சு. லாஸ்ட்ல அந்த அந்த ஒரு ஸ்பாட்னால தான் ஓரளவுக்கு ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க. இருக்கவே முடியும். ஆமா, ஆமா, ஆமா. அந்த இல்லன்னு வச்சுக்கங்களேன், ம். அவங்க கதையுமே வந்து காலியா இருந்திருக்கும். ஆமா. ஒரு அந்த ஒரு ஒரு குழந்தை பிறக்கும்ல. ம். டேய். இது இது வந்து லைட்டா இத சின்ன நான் இது சின்ன மட்டும் ரொம்ப இது ஹிண்ட்டா தான் இது மட்டும் சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நீங்க எதிர்பார்க்க முடியாத ஒரே ஒரு பக்கத்துல ஒரே ஒரு சீன் இருக்கும். அது மட்டும் ரிவீல் பண்ணல. அது பயங்கரமா இருக்கும் அது. அதனால அத அப்படியே விட்டுர்றேன் ஒண்ணு நான். சொல்ல வேண்டாமா குழந்தைய? இல்லடா இல்ல ஃபுல்லா வேணாம்டா. சொல்ல வேண்டாம். ஏன்னா அத ஒண்ண ஏற்கனவே நெறைய சொல்லிட்டேன்ற இல்ல மாரி இத இருக்கு. ஒண்ண மட்டும் நான் சொல்லிர்றேன். ம். இப்போ ம். அது எந்த அளவுக்கு ஒரு ஹாரர்னா, இப்போ எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, நான் ம். திரும்ப எங்க அம்மாவோட வயித்துக்குள்ளேயே போயிறணும். எனக்கு இந்த இது பிடிக்கல. எனக்கு ம். அந்த ம். அந்த மாரி ஒரு சேஃபான இடம் எனக்கு கிடையாது. நான் ம். அங்கேயே போயிரணும்னு நெனைப்பாங்கல்ல. ம். அப்படி போனா எப்படி இருக்கும்? அது பிறந்து 2 நாள்ல சொல்லும் அது. ஆ அது எப்பா! ம். சரி ஓகே. நீ சொல்ற மாரி எல்லாமே ஸ்கிப் பண்ணி எல்லாமே ஸ்கிப் அத பண்ற மாரி மட்டும் தான் இருக்கு. இத மட்டும் மெயினா ஸ்கிப் பண்ணிரலாம்னு சொல்றேன். ஏன்னா இது ரொம்ப ஒண்ணும் இதுவா இல்ல. ம். மெயின் கோர் கன்டென்ட்டா இல்ல நாங்க இப்போ வந்து எல்லாத்தையுமே ஸ்டோரியா சொல்ல முடியும். பட் அது வந்து திரும்ப பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம போயிடும். ஆமாமா. ஆக்சுவலா எல்லா பாட்காஸ்ட்டுமே நாங்க அந்த அந்த ஒரு வியூல தான் பண்றோம். ம். அதுல சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அவங்களோட எய்ம் ம். என்ன, இன்டென்ட் என்ன அப்படிங்கிறது, ஏன் அது பெஸ்ட்டுங்கிறத பேசுற மாரி தான் இருக்குமே தவிர, இந்த ம். ஸ்டோரிய ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்றது வந்து எங்களோட ஐடியாவே கிடையாது. ஆமா. அது இது பார்க்குறவங்க அது ம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து ஸ்டோரியா கேட்டுட்டாங்கன்னா, பார்க்குறப்போ வந்து அது இருக்காது. இல்லன்னா நெறைய பேர் வந்து ஸ்டோரியா கேட்டதுக்கப்புறம் பார்க்க கூட மாட்டாங்க. ஆமா. இதான ஸ்டோரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆமாமா. அதனால நீங்க பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ், படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க அப்படி வாங்குறது தான் பெட்டரா இருக்கும். ஆமா. ஒரு அப்புறம் இவரோட இன்ஸ்பிரேஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அப்ப நான் நெறைய இவரு யாரெல்லாம் பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 ஜப்பான் ஆர்டிஸ்ட் உடைய பேரு சொன்னாரு. ம். அவங்கள்ட்ட எடுத்து பார்த்தேன். பட் அவங்களோட இவரு தான் பயங்கர ஹாரிஃபிக்கா வரையறாரு. பிளஸ் வந்து யாரு இன்ஃப்ளூயன்ஸ்னா நம்ம ஃப்ராங்கென்ஸ்டைன் அப்படின்னு ஒரு ஒரு நாவல் இருக்கு. அது வந்து இவருடைய அ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு நாவல் தான். அது ஒரு பிக்சர் வச்ச இது கிடையாது. ஆனா அது அது வந்து ஒரு 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 மனுஷன ஒரு உயிர உருவாக்குவான். ஒரு செயற்கையா உயிர உருவாக்குவான். ஆனா ம். அத நீங்க பிக்சரைஸா வரையும்போது ரொம்ப கிரியேட்டிவிட்டியா ரொம்ப பயங்கரமான ஒரு உருவம். உலகம் ஃபுல்லா அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஈவன் நம்ம எந்திரன் படம் இருக்கு இல்லையா? அது கூட ம். பிராங்கென்ஸ்டைனுடைய இன்னொரு வடிவம் தான். அவன் மனுஷன உருவாக்குறதுக்கு பதிலா ஒரு ரோபோ உருவாக்கியிருப்பாங்க. அவ்வளோதான். இது அப்பவே தெரிஞ்சிருந்தா அந்த படத்துக்கு கேஸ் நடந்திருக்காது. ஆ. ஏங்க நான் பிராங்கென்ஸ்டைன்லேருந்து எடுத்தேன் போங்கன்னு சொல்லிட்டு எஸ்கேப் அப்படின்ட்டு ஆயிருக்கலாம். ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்புறமா இன்னொன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது வந்து லவ் கிராஃப்ட் அப்படின்னு ஹெச்பி லவ் கிராஃப்ட் அப்படின்னு ஒரு ஆதரை மென்ஷன் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப அதிசயமா இருந்தது. இந்த ஆதரை எப்படியா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி. அவர் வந்து ஒரு ஆ என்ன சொல்றது? காஸ்மிக் ஹாரர் அப்படின்ற ஒரு புது ஜானரையே ம். உருவாக்குனது. தமிழ்ல நான் வந்து காஸ்மிக் ஹாரர் வந்து எதுவுமே படிச்சது கிடையாது. இங்க என்டர்டெயின்மென்ட் பல்ப் ஃபிக்ஷன்ஸ் இருக்கு. ம். அதுல காஸ்மிக் ஹாரர்ன்றது ஒரு
ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இது. இப்போ இந்த நம்ம இதில கூட பார்ப்போம். நம்ம உசுமாகி எந்த அளவுல பறந்து ஆ. ஒரு அப்ப ஒரு எனக்கு எனக்கு அதுதான் புடிச்சதே. இப்போ ம், வந்து ஒரு ஒரு ஹாரர்ன்னு வச்சுக்கவே, ம், ஒரு 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 ஏதோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அந்த பேய் வருது. இல்ல பேய் சம்மந்தப்பட்டது. ம், ஹாரர்னா மேக்ஸிமம் அப்படிதானே இருக்கும். ம், இது அப்படி இல்லவே இல்ல அது. இது ம். அந்த மாரி இல்ல. ஒரு திங்ஸ் இருக்கு. அது ஒரு சிட்டியாவே ஆகுது அது. ஆமா. இப்போ ஃபைனலா நீங்க வந்து அதுதான் நீங்க ஃபுல்லா படிச்சு ரீட் பண்ணி முடிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும். ம். அது ஃபுல்லாவே வந்து அந்த திங்கா மாரி யாருக்கு அகைன்ஸ்டா சண்டை போடுவ சொல்லு? நீ நான் வின் பண்ணணும். இப்போ வந்து நீ வந்து நம்ம தமிழ்லலாம் பார்த்தோம்னா, ஒரு ஒரு மதத்துல இருக்க கடவுள வச்சுட்டு பேய வெட்டிட்டு இருப்பாங்கல்ல. ம். இங்க நீ என்ன பண்ணுவ? ம். ஒண்ணும் பண்ண ஒண்ணு என்னென்ன இது இது அதுதான் எனக்கு அது அது புதுசா இருக்குல்ல அது. ஆமா. இவரு வந்து ஹாரர் பத்தின எங்கெங்க ம், அந்த திங்ஸ் இருக்கு பாரு. ஒரு ஒரு கடல் கடல் வெளியில கடல்லயும் இருக்கு. ம். தண்ணீல இருக்கு. ஆ, ஏர்ல இருக்கு. ஆ. எனக்கு இன்னும் டக்குன்னு பயந்த ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு, அது லாஸ்ட்டு இந்த ஊர்ல என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் உள்ள வருவாங்கல்ல. ஆ. உள்ள வந்தா 4, 5 பசங்கள கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஆஹா! பாவமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவுத்து விட்டா, அவன் என்ன பண்ணுவான்னா, அவங்க ஏரியால போயிட்டு இருக்க ஒரு ஹெலிகாப்டர வந்து இங்கேருந்து ஸ்பைரல் ஊதி வந்து அத தெறிக்கி விட்டுருவான். "டேய்! குட்டி சாத்தானே! எதுக்கு இப்போ உன்ன கட்டி போட்டுருந்தாங்கன்னு தெரியுதுடா. வாயெல்லாம் கட்டி போட்டு அவனுங்க விளையாட ஆரம்பிச்சுருவானுங்க அந்த மாதிரி. ஆமா. ஆஹா! அப்படின்ட்டு எனக்கு அந்த 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 டைம் டக்குனு நான் ஷாக் ஆயிட்டேன். எப்பா டேய்! யார்றா நீங்க? அப்படின்ட்டு. அந்த எங்கேயோ தொடங்கி கதை எங்கேயோ போயிட்டே இருக்கும். எங்கே மொத்தமா பிரபஞ்சத்த விழுங்குற அளவுக்கு போயிட்டு இருக்கும் அந்த அது ஒரு கதை. ஆ ம். அது ஒரு ஒரு கேலக்ஸி ஆக்கி எண்ட் வந்து நெறைய பேருக்கு பிடிக்கல, பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு பெர்சனலா பார்க்குறப்ப வந்து பிடிச்சிருந்தது. எனக்கு ஆமா. எனக்கு இது ஓகே தான். எனக்கு எனக்கு பெர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து எப்பதான் பொதுவா ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரபல அ தமிழ்ல வந்து ஒரு எழுத்தாளர் இருக்காரு. அவர் வந்து மர்ம நாவல்கள் அடிக்கடி எழுதுவாரு. ஆனா என்னன்னா, முடிவு வந்து ரொம்ப கேவலம்னு நான் சொல்லக்கூடாது. ஒரு மாரி டெம்ப்ளேட்டா இருக்கும். என்ன ஒரு பொண்ண ஒருத்தன் கெடுத்துட்டான். ம். அத பின்னாடி அதுக்கு சுரண்டு சுரண்டு அது வந்து ரொம்ப திருப்பி திருப்பி சொல்லப்பட்டு, "ஏன்டா இது தவிர வேற எதுவும் இல்லையாடா?" இப்ப ஏன்னா, அது வந்து ஒரு ஒரு அத விட கிரியேட்டிவிட்டி இல்லன்ற மாதிரி ஆயிடுது. உதாரணத்துக்கு அதுக்குள்ளேயே வந்து சுத்திட்டு இருக்கோம். நம்ம நம்ம படத்துல இன்னைக்கு வரைக்கும் இந்த ரவுடிங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. ம். ரவுடி ஒரு மாதிரி. அந்த மாரி ரவுடிங்க இப்ப நிஜமாலே இருக்காங்க. இருக்காங்களான்றது உண்மை தெரியாது. தெரியாது. இவரு அதெல்லாம் ராம்கோபால் வர்மா ஆரம்பிச்சு விட்ட வேலை அது. அவங்க நிஜமான ரவுடிய தேடி போயி, அவங்கள இன்டர்வியூ பண்ணி படம் எடுத்து, அவரு அவரு அந்த ஒரு டெம்ப்ளேட் கொண்டு வந்தார்ல, இந்தியா ஃபுல்லா எடுத்துக்கிட்டானுங்க அத. ஓகே ம். இப்படிதான் இருப்பானுங்க. இதுதான் அடுத்த அதுக்கு ட்ரெண்டுன்ட்டு எடுத்தது ஓகே. அது ம். அதுக்கப்புறம் அப்டேட் ஆகாம இருக்கு. ஆமா. அந்த மாரி. அதுக்கு இந்த இவனுங்க வெள்ளை வேட்டிக்கு பதிலா இப்ப கோட் சூட் போட்டுட்டு, ம். துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுட்டு தள்ளிட்டு இருக்கானுன்ற மாரி கதை ரியலா இருக்க போயிட்டுருக்கு. மாரி ஒரு ஸோ, இப்போ ஒரு ஹாரர் கதைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இவரு ஜுன்ஜி இட்டோ என்ன சொல்றாருன்னா, அது 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 ஏன் அது பயமுறுத்துறதா இருக்குன்னா, அதோடைய அன்னோன் எலமெண்ட். ஒரு ஃபேக்டர் நமக்கு புரிஞ்சுக்க முடியாத ஃபேக்டர் ஒண்ணு இருக்கு இல்லையா? ம். அதுதான் அதில பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா, புரியாத விஷயம் தான் நம்மளோட உயர்ந்த சக்தியா, ம். நல்லதாவோ, கெட்டதாவோ நம்ம கருதிப்போம். ஆ. கடவுளோ, இல்ல ஹாரரோ, தீய சக்தியோ அந்த மாரி ஒண்ணு. அந்த எலமெண்ட் அவர் ஒழுங்கா கேரி அவுட் பண்றாரு. ஸோ, ம். அது புடிச்சிருந்தது. அப்புறம் அதுக்கு ஃபைனலா தானே ஒரு கேரக்டரா வரல. வா கடைசில வந்து கடைசில வந்து இந்த இந்த ஸ்டோரி வந்து எப்படி எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்மள நல்லா வந்து கலாய்க்கிற மாரி மாரி ஒரு ஒரு கதை சொல்றாரு லாஸ்ட்ல ஜாலியா. 2 ஆமா. முடிச்சதுக்கு அப்புறம் 2 எண்டிங் இருக்கும் அதுக்கு. ம். ஆமா, 2 எண்டிங் இந்த ஆமா. படத்துக்கு இருக்கும். இந்த ம், இந்த மாங்காவுக்கு இருக்கும். ம். இன்னொன்னு வந்து அந்த 7 வயசு குழந்தை படிக்கலாமா வேண்டாமான்னா, அது அவங்க பார்க்குற வியூவ பொறுத்து இருக்குன்னு இல்ல நெனைக்கிறேன். நான் படிக்க வேண்டாம்னு தான் படிக்க சொல்லுவேன். வேண்டான்னு ஆனா சொல்லுவேன். நம்ம இல்ல ஒரு சில பேர் வந்து அத நீங்க அது ஒரு ஃபன்னா இல்ல எடுத்துக்கலான்ட்டு ஏன்னா ஒரு நெறைய தாட் இருக்கு. ஏகப்பட்ட நாவல்கள். அது இல்ல அந்த குழந்தைங்களுக்கான நாவல் இல்ல. இல்ல. ஆனா ம். மேக்ஸிமம் வந்து 16 பிளஸ்ன்னு தான் போட்டுருக்காங்கன்னு நெனைக்கிறேன் அதுல. ஆமா, ஆமா. அதுக்கப்புறம் படிக்க வேண்டாம் வெயிட் பண்ணுங்க. ஆனா எப்பவுமே அது அத ஃபாலோ டூ பண்றது தான் த பெட்டர். கோர் ஹாரர் என்ன நீ அதுல என்ன எக்ஸ்ட்ரீமா கற்பனை பண்ண முடியுமோ எல்லாமே அதுல இருக்கு. ஸோ இப்போதைக்கு வேண்டாம். அவ்வளோதான். வேற ம். ஒண்ணும் இல்ல. அது நீங்க வாழ்க்கையில படிக்கக்கூடாதுன்னுலாம் சொல்ல மாட்டோம். அந்த ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் ஆமா. படிச்சா பெட்டரா இருக்கும். ஏன்னா நெறைய இருக்கு. அதுவரைக்கும் மத்த நாவல்கள்லாம் படிச்சுட்டு இருக்கலாமே. ஸோ ம். அதுதான். 7 வயசுல அந்த பொண்ணு மாங்கா படிக்க போகுது பாரு. ஆமா. நான் நம்மள பாரு 30 வயசு ஆகுது. இல்ல 7 வயசுல எனக்கு தெரியல. அப்போ ஒரு சாட்டர்டே, சண்டேயோட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விட்டாங்கன்னா ஜாலியா இருப்பேன் நான். ஆ அந்த மாரி தான் 7 வயசுல எனக்கு இருந்தது. மழை வந்துருச்சு லீவ் வேற கிடைக்குமா? அந்த மாரி தான் நமக்கு இருந்ததே தவிர, மத்தபடி டபலியோ கேப்பிட்டல் டபலியோ. அப்படிதான் நம்ம ரேஞ்சு. எனிவே இப்ப இருக்கவங்களாவது ரீட் பண்ணா ரொம்ப பெட்டரா தான் இருக்குன்னு நெனைக்கிறோம். ம். ஸோ நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல ம். ஆக்சுவலா டொரோரோ தான் நாங்க பேசலான்னு பார்த்தோம். பட் முடியல. ஆமா. அ அதுவும் கொஞ்சம் ஏன்னு தெரியல. டொரோரோ மட்டும் நமக்கு தள்ளி போயிட்டே இருக்கு. ஒரு கல்யாணம் குறுக்க வந்துருச்சுங்க. அது அதனால. டொரோரோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டா போட ட்ரை பண்றேன். ஆனா கண்டிப்பா போட்டுருவோம். ம். பட் நாங்க சீக்கிரம் போட ட்ரை பண்றோம். அப்புறம் ஆக்சுவலி நான் இன்னொன்னு சொல்லணும்னு நெனச்சேன். இது வந்து நம்ம மேங்கால இந்த மாரி ஒரு ஹாரர் தீம் பார்த்தோம். இதே போல இதே பல ஒற்றுமைகள் கொண்ட இன்னொரு காமிக் நான் வந்து அ அ
பார்த்தேன். ம். ஆக்சுவலி அத நான் படிச்சுட்டேன். அத பத்தி நம்ம ஃபியூச்சர்ல பேசலாம் அப்படின்னு பேசலாம். நெனைக்கிறேன். இத பிடிச்சவங்களுக்கு அதுவும் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஆ பார்ப்போம். பாய். கண்டிப்பா. பாய்.